Praise the Lord, hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரமே சப்பா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த காலை வேளையில நாங்கள் ஒருமித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் கிருபையா இறங்கி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் பேச வேண்டிய வார்த்தைகளை பிள்ளைகளோடு பேசுவீராக. தேவையற்ற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. உண்மையாகவே அந்த வார்த்தை உங்களை உருவாக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களை பத்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாட்களில கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தையின்படி அவர் உங்களை ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. இப்பொழுது வேதவசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். ஆமென் ஹல்லேலூயா. அருமையான வேத வசனம் இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பாருங்க, இந்த தாவீது இந்த அருமையான வார்த்தையை கர்த்தரை குறித்து அவர் சொல்லுகிறார். எப்பொழுது இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார் அப்படின்னா, முதல் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவர் நெருக்கப்படும் பொழுது, எல்லா விதமான சூழலில் அவர் வந்து ஒடுக்கப்படும் பொழுது, அப்பொழுது இவர் சொல்லுகிறார். எப்படி அந்த வார்த்தை வருகிறதுனா, கர்த்தர் என் கண்மலையா இருந்து என்னை காப்பாற்றினார். எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில இருந்து ஆண்டவர் என்னை விடுவித்தார், என்னை ரட்சித்தார், என்னை காப்பாற்றினார் என்று உணர்வு பூர்வமாக அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில தேவ சமூகத்துக்கு வந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். எந்தெந்த காரியத்துல நீங்க ஒடுக்கப்பட்டீர்களோ, பயந்து இருக்கிறீர்களோ, ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து என்னை யார் தப்புவிப்பா, என்னை யார் விடுதலையாக்குவா என்று ஒரு சில வேளையில நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கலாம். இந்த வேளையில கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதே, கண்மலையாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை நடத்த ரட்சகர் உங்களோடு இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களை விடுவித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலையில வருகிறது. தாவீது பல நெருக்கத்தின் மத்தியில சவுலுக்கு பயந்து அவர் ஓடுகிறார். ஓடும்போது அதுலா என்ற ஒரு குகையில போய் அவர் வந்து தஞ்சம் அடைகிறார். அங்க இருக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகிறது. அங்கதான் ஒரு படையை உருவாக்குகிறார். சோ தேவன் அவரை அவ்விதமாக அந்த குகையில வைத்து பத்திரப்படுத்தி அவரை பாதுகாத்து அவரை நடத்தினதை அவர் சாட்சியாய் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தேவ சமூகத்துக்கு நேராக வந்த உங்களுக்கு அவரே கண்மலையாக கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு கண்மலையானவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். அவர் அண்டையில ஒரு இடம் உண்டு. அவர் அண்டையில உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நிச்சயமாகவே அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். சங்கீதம் 27ல நம்ம வாசிக்கிறோம். 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென் ஹல்லேலூயா. தீங்கு நாள் வருகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தீங்கு நாள் வருகிறது, பிரச்சனை வருகிறது என்றால் ஆண்டவர் தம்முடைய கூடாரத்தில் அவர் ஒளித்து மறைத்து பாதுகாப்பை கொடுத்து வைத்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் தாவீதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் அவனை நெருக்கின சத்துருக்களுக்கு மத்தியிலும் சவுல் மத்தியிலும் ஒரு இடமாக அவர் வந்து பாதுகாத்து நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகையால தாவீதை குறித்து நம்ம பார்க்கிறோம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு பிரச்சனை வருதுன்னா முன்னாடியே அவர் தப்பு வைப்பார். இந்த இடத்துல பிரச்சனை வருது, இவங்க மூலமா அந்த பிரச்சனை வருது, நீ இங்க போய் ஒளிந்துக்கொள், இந்த இடத்துல போய் நீ நிலைத்திரு, சோ நான் உன்னை சொல்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். உங்களையும் பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தாவீது ரொம்ப அழகாய் சொல்லுவார். எந்த சூழ்நிலையும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதம் 62:2ல நம்ம வாசிக்கிறோம். அவரே என் கண்மலையும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்க, நான் கீழே இருக்கும் பொழுது என்னை உயர்த்துகிறவர் அவர்தான். நான் சூழ்நிலைகள் எனக்கு விரோதமா இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுகிறவர் அவர்தான். எனக்கு விரோதமா எழுந்திருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மத்தியில என்னை விடுதலையாக்குறவர் அவர்தான். அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறது மாத்திரமல்ல, தொடர்ந்து வாசிப்போம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யார் எப்படினாலும் எந்த பக்கத்துல இருந்தாலும் வாங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா எனக்கு ஏற்ற நேரத்துல ஆலோசனை கொடுக்கிறவர், என்னை ஏற்ற நேரத்துல பாதுகாப்பு
கொடுக்கிறவர், என்னை ஏற்ற நேரத்துல அவருடைய வெடிப்புல, அவர் கண்மலை வெடிப்புல என்னை வைத்து பாதுகாத்துக் கொள்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, தேவனை நோக்கி பாருங்க, தேவனை நோக்கி அமர்ந்துருங்க. உங்க பிரச்சனைகளுக்கு வழி எங்க தெரியுமா இருக்கு? தேவனிடத்துலதான் இருக்கு. எல்லா சத்துருக்களும் நம்மை நெருக்குவார்கள். ரட்சகராகிய கர்த்தரை நோக்கி நீங்க பார்க்கும்போது உன்னதமானவர், அவர் உயர்ந்த அடைக்கலத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார். ஒரு பொழுதும் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி வரும்போது அவர்கள் வனாந்திர வழியில தான் வராங்க. அந்த வனாந்திர வழியில வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்பொழுது மோசே இடத்துல வந்து அவங்க எல்லாரும் முறையிடுகிறாங்க. முறையிடும் போது அவர் கர்த்தரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லுவது? இவர்கள் தண்ணி கேட்கிறாங்களே, இந்த வனாந்திரத்துல நான் எங்கு போய் தண்ணி கொடுப்பது? ஆண்டவரே, நீங்க இவர்களுக்காக நீர் ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி அவர் கேட்கும் போது கர்த்தர் இந்த வேளையில அவர் இடத்துல பேசுகிற வார்த்தை, யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்துல போன உடனே ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார், நான் கன்மலையில நிக்கிறேன், நீ வா அங்க. பாருங்க, தேவனாகிய கர்த்தரிடத்துல நீங்க வரும் பொழுது அந்த கன்மலை இடத்துல இருந்து உங்களுக்கு ஜீவ நீரூற்று புறப்படும். ஹல்லேலூயா. அந்த 40 லட்சம் ஜனங்களுக்கு எங்க இருந்து தண்ணி வந்தது? அந்த வனாந்தரத்துல வந்தவர்களுக்கு எங்க ஆசீர்வாதம் வந்தது? அந்த இடத்துல கன்மலை, ஒரு பெரிய ஒரு பாறை, ஒரு பெரிய இடத்துல இருந்து நீரூற்று வெளியே வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எங்க தெரியுமா நிக்கிறேன்? கன்மலையில நிக்கிறேன், நீங்க அங்க வாங்க. அங்க வரும் பொழுது அங்கே உங்களுக்கான ஒரு வழிகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு வழி வேண்டுமா? உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? தேவனை நோக்கி பாருங்க, கன்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்க, ரட்சகராகிய தேவாதி தேவனை நோக்கி பாருங்க. தேவ சபைக்கு கடந்து வாங்க. கர்த்தர் அங்கே பேசுகிறார். பேசுகிற இடம் எங்க தெரியுமா? கன்மலையில் இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஆலயத்துக்கு வாங்க, அங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையின் மூலமா தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஜீவ நீரூற்று வருகிறது. தேவன் தாமே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினார். ஹல்லேலூயா. மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மோசே நெருக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் வந்து, ஆண்டவரே, இந்த நெருக்கத்தை என்னால தாங்க முடியல, இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, இத்தனை ஜனங்களை என்னால நடத்த முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். சோர்ந்து போய் வரும்போதெல்லாம் கர்த்தர் அவரிடத்துல ரொம்ப அழகாய் பேசுவார். பாருங்க, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 21, 22 வசனங்களை வாசிச்சோம்னா, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, என் கன்மலை வெடிப்புல நீ வந்து தங்கிக்கோ, நான் கடந்து போவேன், என் மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்துல வந்து தங்கும்படியாக அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னிடத்துல ஒரு வெடிப்பு இருக்கிறது, அந்த இடத்துக்கு வா, நீ கடந்து வரும்பொழுது அந்த மகிமையில நான் உன்னை மூடுவேன், அந்த இடத்துல நான் உன்னை காண்பேன் என்று சொல்லுகிறார். தனிப்பட்ட விதமானாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். நீங்க கூட்டமா தேவ சமூகத்துல இருக்கீங்களா? ஆண்டவரே, எங்க கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல நின்று நிற்கிறீங்களா? உங்களுக்கான ஜீவ ஊற்றையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்துல ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்கும் அவர் கன்மலையா இருந்திருக்கிறார், ரட்சிப்பா இருந்திருக்கிறார், பாதுகாப்பா இருந்திருக்கிறார். அந்த ரட்சகர் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பார். ஆமென், ஆமென். தாவீதை பாதுகாத்தவர், இந்த வேளையில மோசேக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் மகிமையில நடத்தினவர், உங்களையும் பாதுகாத்து உங்களையும் மகிமையை நடத்துவார். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த வாக்கின்படி அவர் கன்மலையா உங்கள் மத்தியில இருக்கிறார். அவர் அண்டையில வாங்க, அவரிடத்துல பாதுகாப்பு உண்டு, அவரிடத்துல ஆசீர்வாதம் உண்டு. இதே காரியத்தை குறித்து புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அது என்ன பிரச்சனை வந்தாலும் அது விழுந்து போகாது என்று வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அது இடிந்து விழாது. கன்மலையாகிய கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கிறார். நமக்காக சிலுவையில, கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தினவர், அவர் ஒருவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அவர் அண்டையில கட்டப்படுகிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு நாளும் விழுந்து போவதில்லை. என்ன பயத்தோட இருந்தாலும் சரி, கன்மலையாகிய கிறிஸ்துவிடத்துல இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் உங்களுடைய கலக்கத்துல நீங்கள் விழுந்து போவதில்லை. ஏன்னா நீங்க சார்ந்திருப்பது கர்த்தரா இருந்தா நீங்க விழுந்து போக மாட்டீங்க. தைரியமா நில்லுங்க. பிரச்சனைகள் வரும்போது கர்த்தராகிய கன்மலை உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேத வசனத்துல அவ்வளவு திட்டமாய் தெளிவாய் சொல்கிறார். கன்மலை மீது கட்டப்பட்ட அந்த வீட்டின் மீது என்ன பிரச்சனை வந்தாலும், அதுல என்னதான் அலைகள் மோதினாலும், என்னதான் காற்று வீசினாலும் அது விழுந்து போகாது.
முடியாது. மணல் மீது கட்டப்பட்ட வீடு பிரச்சனை வரும்போது அது கண்டிப்பா விழுந்து போகும். தேவன் இல்லாம நீங்க வேற எங்கேயாவது சார்ந்து இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களால நிக்க முடியாது. நீங்க எந்த இடத்துல போனாலும் விழுந்து போவீர்கள். தேவனை மட்டும் நம்பிருங்க. கண்மலையாக கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக ஆண்டவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார், உங்களுக்காக ஆண்டவர் ஜீவித்திருக்கிறார். அவரை நோக்கி நீங்க சார்ந்திருந்தீங்கன்னா, இந்த கண்மலையாகி கிறிஸ்துவ மீது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்க குடும்பத்தையும் கட்டினீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, வாசிக்கிறோம் ஏசாயா 26:4 வாசிக்கிறோமே, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். உங்களுக்கு நித்திய கண்மலையா இருக்கிறவர் அவர் ஒருவரே. அல்லேலூயா. உங்கள் துவக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். கண்மலை மேல நீங்க கட்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையும் உங்க குடும்பமும் உங்களை சார்ந்த எல்லா காரியம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா. சோ இந்த ஒரே ஒரு காரியம் தான். எல்லாருடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டு. யார் எடுத்தாலும் எல்லாருக்கும் மத்தியிலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். காற்று அடிக்கதான் செய்யும், புயல் வீசதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனா நாம எங்க இருக்கிறோம்ன்றதான் முக்கியம். தாவீதுக்கு வந்த அந்த நெருக்கடியில கர்த்தர் அவனை பாதுகாத்தார். மோசேக்கு வந்த அந்த பிரச்சனையில தேவையில கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இந்த நாட்களில நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் கர்த்தர் மீது இசைவாய் கட்டும்போது நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். நித்திய கண்மலையாக கிறிஸ்து உங்களிடத்துல இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஸ்திரத்தோடு நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ராஜா. இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிரசங்கத்தின் மூலமா எங்களிடத்துல பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. மணல் மீது கட்டப்பட்ட வீடு விழுந்து போகுமே ஆண்டவரே. கண்மலையாக கிறிஸ்துவே உம்மீது கட்டப்பட்ட ஆண்டவரே இந்த நித்திய வீட்டை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற எந்த பிரச்சனையானாலும் புயலானாலும் எந்த காற்றடித்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே. தாவீதை பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே, மோசேவின் தேவைகளை சந்தித்த தெய்வம் ஆண்டவரே, என் பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா பயத்திற்கும் விலக்கி காத்துக் கொள்ளுங்க. கண்மலையில ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாத எண்ணங்களை எடுத்துப்படும். விசேஷமாக இந்த வேளையில கூட கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லா வியாதி பலவீனங்கள் நீக்கி போடுங்க. பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. தொடர்ந்து வழிநடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.